ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே டேஸ்டான ஸ்பைசியான எறா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எறா தொக்கு வந்து குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு குட்டி தக்காளி வந்து குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 3 கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகாய் வந்து நல்லா இந்த மாதிரி நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, பாசி இந்த 3 விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இது வந்து மிளகு, சீரகம், சோம்பு இது 3மே வந்து நாங்கள் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அதுலேருந்து நான் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இது வந்து தொக்குக்கு வேறு லெவலில் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தரும். ஸோ இது மெயினாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் எறா பார்த்தீங்கன்னா நடுவில்லாம் இந்த மாதிரி வந்து கருப்பாக இருக்கும். மோஸ்ட்டாக இதை வந்து எதர் நீங்கள் நைஃபை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க, இல்லை நார்மலாகவே நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எப்போவுமே இறால வந்து இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் வந்து மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ கொரோனானால நீங்கள் வெளியிலேருந்து எந்த ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்தாலுமே நல்லா நீங்கள் மஞ்சள் தூள், உப்பு போட்டு கழுவி அதுக்கப்புறம் நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடாய் எடுத்துக்கலாம். கடாய் காஞ்சோடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து சோம்பு, பட்டை, பாசி இது 3மே நம்ம ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் தொக்குக்கு வந்து 2 குழிக்கரண்டி அளவு நான் எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தொக்கு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நம்ம வெங்காயம் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தொக்கு நிறையவும் கிடைக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சோம்பு நல்லா பொரிச்ச உடனே நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நான் 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நான் நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து தொக்குக்கு மெயினாக நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமே. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நம்ம போட்டதுக்கு பாதி அளவுக்கு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தொக்குக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இது வந்து இந்த டிஷ் வந்து நான் மெயினாக எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அவங்க ரொம்பவே சூப்பராக செய்வாங்க, ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு டிஷ் இது. இப்போ வந்து நம்ம தக்காளியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை வந்து நம்மளுக்கு நல்லா போகணும். அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா கழுவி க்ளீனாக எடுத்து வச்சுருக்க ப்ரானை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம போட்டிருக்க எறாவும் தொக்கும் வந்து நல்லா ஒன்று போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நீங்கள் எறா வந்து குக் பண்ணிக்கோங்க. எறா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் சீரகம், சோம்பு, மிளகு இது 3மே வந்து அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு வந்து ப்ரான் குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரொம்பவே சூப்பரான ப்ரான் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க எண்ணெய்லாம் வெளியில் வந்துட்டு நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ப்ரானும் வந்து நம்மளுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு.
இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரொம்பவே சூப்பரான ப்ரான் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம OMG சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.